நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம வீரா இருக்காங்கல்ல, வீரா வந்து மாறன் கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்லிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மாறனுக்கு லிப் டு லிப் கிஸ் அடிச்சு விட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கு சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நைட்டு வந்து மாறன் வந்து கொசுக்கடியில் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம வீரா வந்து எந்திரிச்சு பார்க்காங்க. என்னவன் தொணன்னு வந்து ஜன்னல் கிட்ட வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ என்ன ஆளவே காணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஜன்னல் வழியாக பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. பார்த்தா நம்ம மாறன் வந்து கொசுக்கடியில் அங்கிட்டு இங்கிட்டு தூக்கம் வராமல் அங்கிட்டு இங்கிட்டு வளர்த்திக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. பாவம் நம்மளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுனால இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவன்கிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் மேலே வந்து வீராவுக்கு வந்து கொஞ்சம் லவ் வர்ற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கடுத்து மெதுவாக எழுந்திரிச்சு வெளியில் வராங்க. வெளியில் வந்தால் மாறன் வந்து தூக்கத்தில் அறவரக்கத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த ஆட்டோவில் பின் சீட்டில் தான் படுத்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க. முன் சீட்டில் வந்து நம்ம வீரா வந்து உட்காந்துருக்காங்க. உட்காந்துருந்துட்டு மாறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யாரா அது நம்மளை கூப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்க்காங்க. அதுக்கடுத்து வீரா மாதிரி தெரியுது. வீராவாவது வர்றதாவது இது அது கனவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்க்காங்க. பார்த்தா நம்ம வீரா தான் உட்காந்துருக்காங்க. வீரா என்னாச்சு, நீ எதுக்கு இங்கே உட்காந்துருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை உன்னை பார்க்கணும் போல் தோணுச்சு, உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும் போல் தோணுச்சு, அதனால தான் நான் எந்திரிச்சு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வீரா சொல்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, என்கிட்டலாம் பேசுவியா, என்கிட்ட பேச என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இல்லை உன்னை எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிஜமாவா, என்னை பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஆமாம் உன்னை பிடிக்கும், உனக்கு ஒன்று தெரியுமா, நானே உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வீரா சொல்கிறாங்க. என்னை லவ் பண்ணியா, எவ்வளோ நாளாக லவ் பண்ணுற, எப்போயிலேருந்து லவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மாறன் கேட்குறாங்க. நான் ஃபஸ்ட்லேருந்தே லவ் பண்ணுறேன், நீ லவ் பண்ண ஆரம்பிச்சல, அதுக்கு முன்னாடி இருந்தே உன்னை வந்து எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, நான் வந்து உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, இத்தனை நாள் எனக்கு இந்த உண்மை வந்து தெரியாமல் போச்சே, எதுக்கு இவ்வளோ நாள் என்கிட்ட வந்து சொல்லாமல் இருந்த அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அப்படின்னு கேட்காங்க. அதான் நீ என் பின்னாடி அலைஞ்சையில் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன், நீயே வந்து கடைசியில் என்கிட்ட வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் சொல்லலைன்னா நீ என்ன செஞ்சுருப்ப அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் கேட்குறாங்க. நீ சொன்னலைன்னா இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நானே உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாறா இது உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. உண்மைதான், நிஜமாவே உன்னை அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வீரா சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் தாலி கட்டினதுனால என் மேலே கோவத்தில் இருப்பேன், என்னை வந்து நீ ஏற்றுக்கிற மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கவலையோடு இருந்தேன், எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து இனிமேல் பேசக்கூடாது, என் பக்கத்தில் வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு மாறன் வந்து மெதுவாக பக்கத்தில் வராங்க. அவங்க கழுத்தில் வந்து 2 கையும் நம்ம வீரா வந்து வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டு பக்கத்தில் வந்து கிஸ் அடிக்க போகிற மாதிரி காட்டுறாங்க. ஏய் ஒரு நிமிஷம் இரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மாறன் சொல்கிறாங்க. ஏன்டா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும், இல்லை எனக்கு இது ஃபஸ்ட் டைமில் அதனால் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சடசி போடா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வீரா சொல்கிறாங்க. நான் வேணால் கண்ணை முடிக்கிறேன், அதுக்கடுத்து நீ கிஸ் அடி அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மாறன் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. சரி கண்ணை முடிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே மாறன் வந்து கண்ணை மூடுறாங்க. நம்ம ஆட்டோக்குள்ளே வச்சா நம்ம வீரா வந்து மெதுவாக அவங்க உதட்டா வந்து கிஸ் அடிக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் இது வந்து கனவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட வந்து ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.